வணக்கம், நான் சூர்யா தங்கராஜ். இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் ரெசிபியான அரிசிம்பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. கொங்கு மண்டலத்தில் வாரத்தில் ஒரு தடவையாச்சும் எல்லார் வீட்லேயும் இந்த சாப்பாடு கண்டிப்பாக இருக்கும். இதை கொங்கு மண்டலத்தோட சிம்பிள் பிரியாணின்னு கூட சொல்லுவாங்க. வாங்க, இது எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அரைப்படி அரிசி எடுத்துருக்குறேங்க. அதை நான் தண்ணி ஊற்றி 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்க போகிறேன். பொதுவாக அரிசிம்பருப்பு சாதத்துக்கு அரிசி கூட வேறு ஏதாச்சும் ஒரு பருப்பு போட்டு செய்வாங்க. பெரும்பாலும் துவரம் பருப்பாக இருக்கும். இன்றைக்கி நான் தட்டைப்பயிறு எடுத்துருக்கேன். இதை நான் கொஞ்சம் சூடான தண்ணியில் ஊற வச்சுக்கிறேங்க. அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு குக்கர் எடுத்துட்டேன். அதில் கொஞ்சம் கடலெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை இதை போட்டு நல்லா வணக்கிக்க போகிறேன். அப்புறம் நான் 4 சின்ன சைஸ் தக்காளி எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வணங்கட்டுங்க. அது வரைக்கும் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஓரளவுக்கு தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு, 2 ஸ்பூன் சாம்பார் பவுடர், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு எல்லா பொருளுமே நல்லா சுருளை வணங்கிடணுங்க. இந்த டைமில் நம்ம தட்டைப்பயிரை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போது தட்டைப்பயிறு மட்டும் வேகிறக்காக 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதே நீங்கள் துவரம்பருப்பு எடுத்துருந்தீங்கன்னா அதை இப்படி தனியாக வேக வைக்க வேண்டியது இல்லைங்க. அரிசி கூடயே சேர்த்து ஊற வச்சுக்கலாம். அதை அப்படியே போட்டு ஒன்றா வேக வச்சுக்கலாம். ஆனால் தட்டைப்பயிறு போடும்போது கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் இந்தளவுக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ 3/4 பதம் நல்லா வெந்துருச்சு. நம்ம இந்த டைமில் நல்லா மூடி வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தான் அரிசியை சேர்க்கணும். தட்டைப்பயிறு வேகாமல் நம்ம அரிசியை சேர்த்தோம்னா அரிசி மட்டும் வெந்திருக்கும், தட்டைப்பயிறு வேகாமல் இருக்கும். அதனால் தட்டைப்பயிருக்கு மட்டும்தான் இந்த ப்ரொசீஜரு. நீங்கள் மற்ற வேறு பருப்பு போடும்போது நம்ம அரிசி கூட சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ அரிசி நல்லா கலந்துட்டு இதையும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ நல்ல ஃப்ளேவர் உள்ளே இறங்கிக்கும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி எவ்வளோ எடுத்துருக்குறோமோ அதில் 2 பங்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் அரைப்படி அரிசி எடுத்துருக்கிறேன். அதனால் 1 படி தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த சொம்பு அரைப்படி சொம்பு. இதில் நான் 2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த டைமில் நம்ம உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஓரளவுக்கு நல்லா கொதி வரும்போது நம்ம மூடி போட்டு வச்சு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ 3 விசில் விட்டதுக்கப்புறம் இப்போ விசிலும் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா உதிரி உதிரியாக அரிசிம்பருப்பு சாதம் சூப்பராக வந்திருக்குதுங்க. இதில் நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றி கலந்து வச்சுக்கலாம். பொதுவாக எந்த வெரைட்டி ரைஸ்க்குமே இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த அரிசிம்பருப்பு சாதத்துக்கு இருக்குதுங்க. அது என்னென்னா, நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கலந்து சாப்பிட்டிங்கன்னா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நெய் ஊற்றி சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் கலந்து சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வெறுமனவே இப்படியே அரிசிம்பருப்பு சாதத்தை மட்டும் சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இதுக்கு அப்படி ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குதுங்க. கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.